எஸ்பிஓ டாஸ்க்கு செகண்ட் டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். அவங்களோட எஸ்பிஓ லிங்க்குள்ளே வாங்க, லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுருக்கனால இது உடனே லாகின் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்தோன்னே உங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே போங்க. அதை டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டுடே டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அமேசானில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அமேசான் ஆப் இருக்கவங்க ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ப்ரௌசரில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அமேசானில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டுக்கு முக்கியமாக ஹெட்லைனும் ப்ராடக்டோட இமேஜும் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் இந்த டாஸ்க் நம்ம வந்து சுலபமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு ஒரு வாட்சை கிளிக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், ஏன்னா வாட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதுக்கான தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராடக்டோட நேம் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா அதை தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு எஃபியில் வந்துட்டு போஸ்ட் போட போகிறீங்க. ஸோ இந்த வாட்சை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்சோட நேமே இருக்குது, அதனால் நான் இதே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் இருக்குது இல்லைங்களா? இந்த ஹெட்லைனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பி ஆகிடும் நமக்கு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணணும். நான் எடுத்துகிட்டேன் ஆல்ரெடி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டோட நேம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நேராக உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வாங்க. காப்பி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதை ஃபுல்லாக காப்பி பண்ணுற பாருங்கள். இந்த ப்ராடக்டோட நேம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக, ஓகேங்களா? காப்பி பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ டேரெக்டாக ஃபேஸ்புக் உள்ளே போவோம். எஃபியில் போய்ட்டு கிரியேட் நியூ போஸ்ட்டுன்னு இருக்கோம், ரைட்டிங் சம்திங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே போய்ட்டு நம்மளோடைய போஸ்ட், அதாவது இந்த வாட்சை பற்றி போஸ்ட் போடணும், ஓகேங்களா? நீங்கள் அங்கே காப்பி பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த ப்ராடக்ட்டோட நேம் ஷோ ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், கீழே கார்னரில் ஒயிட் கலரில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வேறு எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வராது. அந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பேஜ் நார்மல் ஆகும் ஃபேஸ்புக்கில், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நார்மல் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ கேலரிக்குள்ளே போங்க, போயிட்டு லாஸ்ட்டாக எடுத்தது அந்த பிக்கை வந்துட்டு டிக் கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்துடும். இப்போ அந்த தலைப்பு மட்டும் போடக்கூடாது, தலைப்பு கீழே ஐ லைக் திஸ் ப்ராடக்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று வந்து ரைட் பண்ணிக்கணும். சும்மா நீங்கள் அந்த தலைப்பு மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன் நான். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பேர் போட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும், ஓகேங்களா? கவனமாக கேளுங்க. இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லிங்க் வரும், சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. அதிகபட்சம் இந்த டாஸ்க் முடிக்க உங்களுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ மேலே போஸ்ட்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு, ஓகேங்களா? ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட்டு நம்ம டைப் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போஸ்ட் நீங்கள் போட்டதே முன்னாடி ஷோ ஆகும், ஓகேங்களா? சில பேர் ஷோ ஆகலை அப்படின்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்கள், நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் வந்துட்டு பாருங்கள். இப்போ மேலே 3 கோடு இருக்கும், அந்த 3 கோடை தொடுங்க. தொட்டிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எகெயின் காட்டுறேன் பாருங்கள். இந்த காப்பி லிங்கை தொடுங்க. தொட்டினா லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ டேரெக்டாக நம்ம டாஸ்க்குள்ளே போயிடலாம், எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே. நான் ஆல்ரெடி அதில் தான் இருக்கேன், இந்த க்ரோம் ப்ரௌசரில் தான் இருக்கேன், மினிமைஸ் பண்ணலை. இப்போ வந்துட்டு அந்த டாஸ்கில் அவங்க சொன்ன மாதிரி நேமில் வந்துட்டு ஃபேஸ்புக் போடணும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம அன்றைக்கி வந்து பண்ணது, கடைசியாக பண்ணது யூடியூபு, இன்றைக்கி பண்ணக்கூடிய வந்து ஃபேஸ்புக்கு, ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த நேம் தான் போடணும். செகண்ட் ஆப்ஷன்லேயும் ஃபேஸ்புக் தான் கொடுக்கணும். டைட்டிலும் ஃபேஸ்புக் தான், நேமும் ஃபேஸ்புக் தான், ஓகேங்களா? இந்த யூஆர்எல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் காப்பி பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா கடைசியாக ஷேர் பண்ண போஸ்ட்டு, அந்த யூஆர்எல் தான் இங்கே வந்து போடணும். போட்டு சப்மிட் கொடுத்துருங்க, உங்கள் டாஸ்க் முடிஞ்சிடும். உங்கள் டாஸ்க் கரெக்டு அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபா ஆட் ஆகிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள், ஏதோ எனக்கு 5 ரூபா ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ண டாஸ்க் வந்து கரெக்டு. இதே போல் நீங்களும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான், டாஸ்க் முடிஞ்சுது. நான் செக் பண்ணி பார்க்குறேன் 5 ரூபா ஏறியிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. டேஷ்போர்டை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம்மை பே அவுட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போங்க.
அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஸோ எனக்கான இன்கம் ஆட் ஆகிடுச்சு. டேட் கூட செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.